ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் பல தேர்தல் அறிக்கைய கொடுத்தாரு. இதுல எல்லாம் புதுசா ஏதோ தேர்தல் அறிக்கை கொடுக்க போறாங்கப்பா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா விஜய் விஷயத்த மட்டும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அவரு கட்சி ஆரம்பிச்சாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டிலேயே தன்னுடைய நிலைப்பாட்டெல்லாம் அறிவிச்சாரு. கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு, அது மாத்திரம் இல்லாம தமிழ்நாட்டுல நம்ம கட்சி என்னென்ன செய்ய போற போகுது, கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலா வந்து என்ன பண்ணாரு, மாநாட்டிலேயே ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னாரு. ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எல்லா இளைஞர்கள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும், ஏன் இன்னும் சொல்ல போனா அடிமட்ட பொதுமக்கள் மத்தியிலும், எல்லார் மத்தியிலும் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆரம்பத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. வருஷம் போயிடுச்சு, 2வது வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா விஜய் பல கட்சிகள் மாதிரிதான் இருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க மாட்டார். ஆனா இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா மாற்றத்தை கொடுப்பார். அப்படி தற்குறிகளை விட்டுருங்க. ஒரு சில தற்குறி கூட்டம் இருக்குது தாவேக்காவில. விஜய் எது செஞ்சாலும் அது கரெக்ட், விஜய் எது சொன்னாலும் அது சரி அப்படின்னு சொல்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதாவது இந்த கட்சிக்கும் போட தேவையில்ல, அந்த கட்சிக்கும் போட தேவையில்ல, யாருக்கு போடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய்க்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வைத்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க. ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளுகிற கட்சியா இருக்கட்டும், இலவசங்களை கொடுத்து 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 மக்களை வந்து என்ன பண்றாங்க, ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் முன்னெடுத்தாரு. ஏன்னா அது அருண்ராஜா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், மாதவர்ஜன் எல்லாருமே அதான் சொன்னாங்க. இலவசங்களை கொடுக்க கூடாது, மகளிருக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க கூடாது, மகளிர் உரிமை தொகை கூடாது, எல்லாரையும் வந்து என்ன பண்றாங்க, இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் முன்னெடுத்தாரு. தாவேக கட்சி முன்னெடுத்தது. அப்ப எல்லாருக்கும் திரும்பி பார்த்தாங்க விஜய். என்னப்பா இவர் புதுசா சொல்றாரு, இவர் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு, மக்களை வந்து மேம்படுத்த போறாரு. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் இலவசங்களை கொடுத்து மக்கள் அடிமையா வச்சிருக்கிறாங்க. இவர் அடிமைத்தனத்துல இருந்து மீட்க போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதனாலேயே விஜய் மேல ஒரு பெரிய தாக்கத்தை வச்சிருந்தாங்க, நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா கொடுத்தாரு பாருங்க தேர்தல் வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதியில அதுவும் பெண்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்தாரு. அந்த தேர்தல் வாக்குறுதி தாங்க இன்னைக்கு நிலைமையை பரட்டி போட்டுருச்சு. இன்னைக்கு எல்லாருமே தாவேக்காவில இருந்து திமுகவை விமர்சிச்சவங்க எல்லாமே, ஸ்டாலின் சார் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க சார், விஜய பேச்சை கேட்டு உங்களை நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், தப்பா பேசிட்டோம், தரக்குறைவா பேசிட்டோம், தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல மன்னிப்பு கேட்டுட்டு வராங்க. உண்மையிலேயே விஜய்க்கு ஆதரவா இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாளரா மாறிட்டு வராங்க. ஏன்னா விஜய் சொல்றதை வச்சு திமுகவை விமர்சிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கடுமையான சொற்கள் எல்லாம் போட்டு விமர்சிச்சுட்டு வந்தாங்க சோசியல் மீடியாக்களை. இன்னைக்கு எல்லாருமே விஜய் இவரும் பாரம்பரிய கட்சி மாதிரி தான் ஐயா இலவசங்களை கொடுக்கிறாரு, இதுக்கு பருத்தி முட்டை குடன்லயே இருந்திருக்கலாம் ஐயா, ஏன் ஐயா இப்படி வரீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு சோசியல் மீடியாவை தெரிக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்களை மன்னிப்பு கேட்கிறாங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, விஜய் பேச்சை கேட்டு நாங்க ரொம்ப தரக்குறைவா பேசிட்டோம், அதுக்கு நீங்களே எவ்வளவு பெட்டர் ஐயா அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறாங்க. உண்மையிலேயே விஜய் அவர்கள் அறிவித்தது தேர்தல் வாக்குறுதி அல்ல. இன்னொரு விஷயத்த சொல்ற கேளுங்க. விஜய் படங்கள் தான் ரீமேக் ஆகும். அதாவது தெலுங்கு படத்துல ரீமேக் ஆகி என்ன பண்ணுவாரு, நடிப்பாரு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அது மாதிரி அவருக்கு கை கொடுத்ததே தெலுங்கு படம் தான். தெலுங்கு படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி டப்பிங் பண்ணி என்ன பண்ணுவாரு, இவர் நடிப்பாரு, ஹிட் ஆயிடும். அதே போல தேர்தல் வாக்குறுதியும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஐயா இருக்கிறாருல, அவரு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியா அதே டிட்டோவா இவர் என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறாரு. இவரு சுயமா வந்து என்ன பண்ணல, எழுதல. தேர்தல் அது படத்துல கூட தான் காப்பி அடிக்கிறீங்கன்னா, தேர்தல்ல கூடவா, அரசியல்ல கூடவா காப்பி அடிப்பீங்க? தேர்தல் வாக்குறுதி சொந்தமா சுயமா யோசிக்க மாட்டீங்களா ஐயா? இதுக்கு வேற தேர்தல் வாக்குறுதிகள் குழு, அது தயாரிக்கிற குழு, அந்த குழுல நிறைய பேர் இருந்தாங்க. இதுக்கு அவங்க கேட்ட போயிட்டு, ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா, போன தடவை நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா, உங்க புக்கை கொடுங்க ஐயா, அப்படின்னு நாங்க எங்க பேஜை மட்டும் மாத்திக்கிறோம், உங்க போட்டோ எடுத்துட்டு எங்க தலைவர் போட்டோ வச்சுக்கிறோம், கட்சி பேர் மட்டும் மாத்திக்கிறோம், லாங்குவேஜ் மாத்திக்கிறோம், கொடுத்துருக்கலாமா சார், எதுக்கு சார் இந்த பொழப்பு அப்படின்னு எல்லாரும் டார் கிழிக்கிறாங்க சார். உண்மையிலேயே படத்திலேயே சொந்த கதையில நடிக்க முடியல, அதுவும்
டப்பிங் தான், காப்பி தான். இப்போ தேர்தல்ல அரசியல்ல கூட அதே காப்பி பேஸ்ட் தான். எதுக்கு சார் நீங்க எல்லாம் அரசியல் எல்லாரும் வெக்கப்படுறாங்க சார். உங்களுக்கு ஆதரவா நின்னு திமுகவை விமர்சிச்சாங்கல்ல, அவங்க எல்லாமே இன்னைக்கு வெக்கப்படுறாங்க. எல்லாருமே இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவரு குடுக்குறாராம் 2500 ரூபாய் குடுக்குறாராம். இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும் போது என்னென்ன விமர்சனங்கள் முன்வைத்தாரு, என்னென்ன பேச்சுகள் பேசினாரு. காசு இல்லன்னு சொன்னீங்களா சார்? எப்படி சார் காலையில ஏந்தோன்னு எல்லாரும் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் விழுந்தது அப்படின்னு சொல்றாங்களே. இதே தமிழ்நாட்டுல காசு இல்லன்னு சொல்றாங்க விஜய் சார். நீங்க எப்படிங்க சார் 2000 ரூபாய் கொடுப்பீங்க? நீங்க எப்படிங்க சார் 6 சிலிண்டர் விலை இல்லாம கொடுப்பீங்க? நீங்க எப்படி சார் எல்லா பஸ்ஸையும் ஃப்ரீ கொடுப்பீங்க? இது நிறைய ட்ரோல் ஆயிட்டு இருக்கு சார். இதே அருண்ராஜ் அவர்கள் பேசின பேச்சும் விஜய் அவர்கள் பேசின பேச்சும் ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் சுயமா எதுவுமே யோசிக்கிறது இல்லை. சுயமா யோசிச்சார்னா இன்னைக்கு அவர் தனி பெரும்பான்மையோட இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் சுயமா யோசிக்கிறதே இல்ல. படத்திலேயோ காப்பி அடிக்கிறாரு, அரசியல்லயோ காப்பி அடிக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு ஐயா எந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க ஆட்சியை பிடித்தாரோ அதே தேர்தல் வாக்குறுதியை கொஞ்சம் மாட்டிஃபை பண்றாரு. அவ்வளவுதான், ரொம்பலாம் கிடையாது. அங்க 18 வயசுல இருந்து 59 வயசு இருக்கிற வர பெண்களுக்கு 1500 ரூபாய், இவரு 2000 ரூபாய் கொடுக்குறாரு 60 வயசு வரைக்கும். அது அங்க இல்லாம எல்லா பஸ்ஸிலும் ஃப்ரீ, இவரு என்ன பண்றாரு, ஃப்ரீ கொடுக்குறாரு. இதுதான் சார், இதுதான் ரொம்ப 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 அதாவது வடிகட்டின முட்டாளுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாருன்னா அது எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு சுயமா யோசிச்சு, இப்போ திமுக இருக்குல்ல, திமுக வந்து தேர்தல் வாக்குறுதிகளை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க. குழு அமைச்சு மாவட்டமா தொகுதியா போயிட்டு மக்கள் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வாக்குறுதிகள் வேணும், உங்களுக்கு என்ன குறைவா இருக்கு சொல்லுங்க, அதை நாங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து நாங்க நிறைவேற்றுறோம். திமுக உண்மையிலேயே சொல்றதை செய்து சொல்லாததையும் செய்து, ஓட்டு போட்டவங்களுக்கு செய்து ஓட்டு போடாதவங்களுக்கு செய்து, இதே கட்சி சுயமா யோசிக்குது. மக்கள் கிட்ட போயிட்டு கருத்து கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அது போல போனாங்களா? தாவேகாவுல தேர்தல் வாக்குறுதிகளை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிங்க, போனாங்களா? எந்த தொகுதிக்கு போனாங்க, எந்த மக்களை சந்திச்சாங்க, எவிடன்ஸ் இருக்கா? இவங்க போனதுல எங்க தெரியுமா, ஆந்திராவுக்கு போயிட்டு சந்திரபாபு நாயுடு ஐயாவை சந்திச்சு, உங்க தேர்தல் புக்கை கொடுங்க, வாக்குறுதி புக்கை கொடுங்க, நாங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிக்கிறோம், லாங்குவேஜ மாத்துறோம், போட்டோ மாத்துறோம், மேல இருக்கிற பிரிண்ட் பேஜ மாத்துறோம், அவ்வளவுதான், வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க எல்லாம் தனியா வந்து சுயமா யோசிச்சு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல. சந்திரபாபு நாயுடு ஐயா எதை கொடுத்தாரோ அதேதான் விஜய் இங்க கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. விஜய் அவர்கள் பேச்சை நம்பி திமுகவை யாரெல்லாம் விமர்சிச்சிருந்தாங்களோ, ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ, இன்னைக்கு எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டு வராங்க சோசியல் மீடியால. விஜய நம்புறது வேஸ்ட். விஜய நம்பினா நம்மள என்ன பண்ணுவோம், அவரோட சேர்ந்து தற்குறிகளா மாறுவோம். இனி விஜய் வேண்டாம். விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்த பெரும் எதிர்பார்ப்பு, பெரும் நம்பிக்கை இன்னைக்கு சரிய தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அவருடைய தாக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, புஷ்பானமா போயிருச்சு. எந்த ஒரு வீடியோ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கறதுக்குள்ள விஜயோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இப்ப மக்கள் உஷாராயிட்டாங்க, விஜய் நம்புறது வேஸ்ட். விஜய் வந்து உண்மையிலேயே அவர் ஒரு நடிகர், வெளியே வராருன்னா இது வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது, எப்படி இருப்பாருன்னு பாக்குற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருந்தது. வந்தாங்க, கரூர்ல 41 பேர் இருந்தாங்களே, அப்பவே தெளிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. இதுக்கப்புறம் விஜய் கூட்டத்துல போயிட்டு யாரும் சாக கூடாதுடா அப்பா சாமி, நம்ம உயிரை நம்ம தான் என்ன பண்ணணும், காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பேக் அடிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் சில ரசிகர் கூட்டம், தற்கொலை கூட்டம் இருக்குல்ல, இவங்கதான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் போய் என்ன பண்றாங்க, வாலண்டியா போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பொதுமக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க, தெரிஞ்சிட்டாங்க விஜயார். அதுவும் இப்போ சங்கீதா வழக்கு வந்த பிறகு இன்னும் தெளிவா தெரிஞ்சிருச்சு விஜய பத்தி. அடுத்தது அவங்க பிரஸ் மீட் கொடுக்க போறாங்க, அதுல சுத்தமா முடிஞ்சிடும், ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்துடலாம். தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கத்துக்குள்ளாகவே க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி டிட்டோ சந்திரபாபு நாயுடு ஐயா கொடுத்த வாக்குறுதி. இதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள்ல எங்களை மன்னிச்சிடுங்க ஸ்டாலின் சார், நாங்க விஜய பேச்சை கேட்டு உங்களை விமர்சிச்சோம், கடைசியில நீங்க கொடுக்கறதுதான் அவரு கொடுக்குறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஐயா தமிழ்நாடை பார்த்துதான் காப்பி அடிச்சாரு, அவரை வந்து என்ன பண்ணல, சுயமா இது பண்ணல. தமிழ்நாடு அரசுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2021 என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து செயல்படுத்தினாரோ, சொல்லாத வாக்குறுதிகளை கொடுத்து செயல்படுத்தினாரோ, அதேதான் சந்திரபாபு நாயுடு ஐயாவை என்ன பண்ணாரு, செயல்படுத்தினாரு. அதை இவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா பண்ணாங்க. இதுக்கு நீங்க திமுக கிட்ட போயிட்டு
ஐயா உங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுங்க, நாங்க என்ன பண்றோம் அப்படிங்க கொடுத்துக்கிறோம் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இது இவங்க சுத்தின்னு போயிட்டு என்ன பண்றாங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. சந்திரபாபு நாயுடு ஐயா திமுக அரசை பார்த்து காப்பி அடிச்சு அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க கிட்ட காப்பி அடிச்சு தாவேகா தேர்தல் அறிக்கை கொடுது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை. விஜயுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது பொய்யான வாக்குறுதி. இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சூப்பரா வாக்குறுதிகளை செஞ்சுட்டு இருக்கிறார் சார். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் நிறைய கொடுத்துட்டாரு. பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் உங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. அது அவங்க கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. விஜயே இந்த அளவுக்கு கொடுக்கிறாருன்னா திமுக எந்த அளவுக்கு கொடுக்கும், எதிர்பார்ப்பு எகிரினே இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் சுயமா யோசிக்கல. இப்போ சோசியல் மீடியாக்கள்ல விஜயை நம்பி திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் குறை சொன்னவர்கள் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு வராங்க. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.